Hello students, welcome back. In the video, 10th standard max unit exercise 3 algebra இருக்கிற கடைசி கொஸ்டின் பார்க்கலாம்ப்பா. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 19 கொஸ்டினும் முடிச்சாச்சு. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். தனித்தனியாக செக் பண்ணி பாருங்க. இந்த சம் முடிச்சது அப்புறமா நான் மொத்தத்தை கம்பைல் பண்ணி ஒரே வீடியோவை நான் போடுவேன். சரிங்களா? ஸோ இந்த லாஸ்ட் சம் பொறுத்த வரைக்கும் அகைன் நம்ம வந்து ஒரு மிஸ்ஸிங் மேட்ரிக்ஸே கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு முன்ன சம்ல வந்து நம்ம மேட்ரிக்ஸ் உள்ள இருக்கிற ஒரு எலமெண்ட்டை கண்டுபிடிச்சோம். மிஸ் ஆனது. ஆனா இங்க ஒரு மேட்ரிக்ஸே காணும். கிணத்தை காணும் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸே காணுமா. ஸோ ஏபிசி அப்படின்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. டி அப்படின்ற ஒரு புது மேட்ரிக்ஸை நாம வந்து கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு கிவன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிடி மைனஸ் ஏபி ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஏபி இந்த பக்கம் வந்தவங்களுக்கு என்ன ஆயிடும்? சிடி ஈக்குவல் டு ஏபி வந்துருமா? ஸோ நான் திருப்பி போட்டுக்கிறேன். எப்படின்னா ஏபி ஈக்குவல் டு சிடி. என்ன அர்த்தம் அப்படின்னா தேர் இன் ப்ராடக்ட் மல்டிபிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். ஏபினா என்னமா? ஏ இன்டூ பின்னு அர்த்தம். சிடினா சி இன்டூ டின்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்றேன்? டில இருக்கிற எலமெண்ட் எனக்கு தெரியாதுல்ல. லெட் டி பி. இப்போ இது எல்லாமே உங்களுக்கு 2/2 மேட்ரிக்ஸா இருக்குன்னா டியுமே 2/2 மேட்ரிக்ஸா தானே இருக்கும். அப்போ அதுல 4 எலமெண்ட்ஸ் வருமா? அதை நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஏ பி சி டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏபி ஈக்குவல் டு சிடில சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏ என்னது? 3 0 4 5. பி என்னது? 6 3 8 5 ஈக்குவல்ஸ் டு சி என்னது? 3 6 1 1. டி வந்து நாம இப்போ எடுத்த ஏபிசிடி டைரக்டாகவே போட்டுருங்க. தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுங்க. லெஃப்ட்ல தனியாக ரைட்டில் தனியாக மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 3 6 18. 0 × 8 0 தான். 3 3 9. 0 × 5 0 தான். 4 6 24. 8 5 40. 4 3 12. 5 25. அடிஷன் multiply with addition is equals to இந்த பக்கம் என்ன வரும்? 3 × a 3a 6 × c 6c ன்னு வரும். அடுத்து 3 × b 3b 6 × d 6d ன்னு வரும். அடுத்து a plus c தான் வரும். 1a தானே? 1 × a 1a தான். ஸோ ஐ கேன் ரைட் a plus c. இங்க வந்து உங்களுக்கு b plus d ன்னு மட்டும் வரும். இது வரைக்கும் கிளியரா பார்த்துக்கோங்க. எஸ், பியும் சியும் மல்டிப்ளை மட்டும் நான் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணலாம்? எனி ஐடியா? யா, ஒன் செகண்ட். இப்போ இதை சால்வ் பண்ண பார்ப்போம். கிடைக்கும் உங்களுக்கு. சால்வ் பண்ணா 18, இங்க 9, இது 64, இது 37. 37 இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த பக்கம் உங்களுக்கு 3a plus 6c, இது a plus c, இது 3b plus 6d, இது b plus d அப்படின்னு கிடைக்குது. இது வரைக்கும் கிளியரா? எஸ், இது வரைக்கும் கிளியரா? இப்போ அடுத்து பாருங்க. இப்போ இதை நான் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணலாம் தனித்தனியா. இங்க ஏசி இருக்குது. எது? ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட் காமன் இருக்கா? ஸோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ 3a plus 6c is equals to 18. எது இதையும் நான் பண்றேன். சொல்றது புரியுதுங்களாமா? எஸ், நீங்க வந்து தனித்தனியா சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி இவங்க 2 பேரும் ஈக்குவல் பண்ணுங்க. a plus c equals to 64ன்னு வருது. இப்போ இதை கேன்சல் பண்ணனா வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் சேமா பண்ணுவோம்ல. ஸோ இந்த ஈக்குவேஷன் இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. நான் இதை கீழே எழுதுறேன். ஈக்குவேஷன் 2 நான் வந்து 3ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்போ இது என்ன ஆகும்? எனக்கு 3a plus 3c ஈக்குவல்ஸ் டு 64 × 3 என்ன வரும்? 4 3 12 மிச்சம் 2 18 192ன்னு வருது. 192. இதை மைனஸ் பண்ணுங்க. இது மைனஸ் பண்ணா இது கேன்சல் ஆகிடும். ஸோ இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ். அப்போ இப்போ இதை சால்வ் பண்ணா 6 - 3 என்ன கிடைக்கும்? 3c. இது மைனஸ் 174 வரும். மைனஸ் பண்ணுங்க. 192ல 18 போச்சுன்னா அப்போ c ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 174/3. கேன்சல் பண்ணுங்க. 5 3 15 மிச்சம் 2 8. ஸோ c ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 58ன்னு வருது. இதை எடுத்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ a மைனஸ் 58 ஈக்குவல்ஸ் டு 64. அப்போ a ஈக்குவல்ஸ் டு 64. இந்த மைனஸ் 58 இந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 58ன்னு வந்துடும். ஸோ ஏ உடைய வேல்யூ 122. ஸோ நான் எப்படி வந்து இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஏ உடைய வேல்யூ சி வேல்யூ கண்டுபிடிச்சனும் அதே மாதிரி நீங்க இப்போ இந்த பக்கமும் பண்ணலாம். எது? இங்க இருக்குல்ல 3b plus 6d, அதையும் எழுதிக்கோங்க. எஸ், நான் ஒன்றும் வேரியேஷன் கொடுக்குறேன். ஐ வில் டூ தட் இன் அனதர் கலர். இங்க இதுல பாருங்க. எஸ், ஸோ 3b plus 6d ஈக்குவல்ஸ் டு 9ன்னு இருக்கு. அடுத்து இதை நான் ஈக்குவல் பண்ணி எழுதும்போது என்ன எழுதலாம்? b plus d ஈக்குவல் டு 37ன்னு எழுதலாமா? ஸோ இதை எடுத்து நான் இங்கே சால்வ் பண்ணேன்னா இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே நீங்கள் 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? 3b plus 3d ஈக்குவல் டு இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணால் 7 3 21 111 வருது. 111.
ஸோ இதை மைனஸ் பண்ணுங்க, இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ் வந்துடும். ஸோ வழக்கம் போல் இது கேன்சல் ஆகிடும். 6D மைனஸ் 3D எவ்வளோ? 3D ஈக்குவல்ஸ் டு 11 9 போச்சுன்னா 102ன்னு வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா மைனஸ் 102/3 34ன்னு வரும். ஸோ D உடைய வேல்யூ மைனஸ் 34. இப்போ இதை எடுத்து அதில் ஈக்குவேஷனில் போடுங்க. B plus D ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 34. சரியா? D வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க இந்த இடத்துல. எஸ், ஒன்ஸ் அகைன்மா D வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரி, மைனஸ் 34 இல்லை, B plus D எவ்வளோ? 37. 37 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 37. அப்போ B மைனஸ் 34 ஈக்குவல் டு 37. அப்போ B ஈக்குவல் டு 37 ப்ளஸ் 34. அப்போ B ஈக்குவல் டு 71ன்னு வருது. ஸோ 4 வேல்யூ கிடைச்சாச்சுமா. சரியா? தேர்ஃபோர் D மேட்ரிக்ஸ் தான் நமக்கு வேணும். D மேட்ரிக்ஸ் என்னது? ABCD. இப்படிதான் நம்ம ஆர்டர் எடுத்த ஆரம்பத்தில். ஸோ கரெக்டாக எழுதுங்க. 122, 71, மைனஸ் 58, மைனஸ் 34. செக் பண்ணிக்கோங்க. நானும் செக் பண்ணிக்கிறேன். 122, 71, மைனஸ் 58, மைனஸ் 34. எஸ், ஆன்சர் கரெக்ட். அவ்வளோதான் முடிஞ்சது. எஸ், பெரிய சம்மு தான். பட் நம்ம வந்து லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள் 2 டைம்ஸ் பண்ணுறோம். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படிதானே? எஸ், அவ்வளோதான்ப்பா. ஸோ இதோட இந்த எக்ஸசைஸும் முடிஞ்சது, இதோட இந்த அல்ஜிப்ராவும் முடிஞ்சது. அதர் சாப்டர்ஸு, அதர் எக்ஸசைஸு, எக்ஸாம்பிள் சம்ஸு, முக்கியமான கொஸ்டின் சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக 10th ஸ்டாண்டர்ட் பிளேலிஸ்ட் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பிளேலிஸ்ட்க்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை தட்டிடுங்க. நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். வேறு ஒரு சம்மில் பார்க்கலாம். பை பை.